வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். நம்மளோட கிச்சன்ல இன்னைக்கு நம்ம தக்காளி தொக்கு தான் பண்ண போறோம். எப்படி பண்றது, என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தரலாம் வாங்க. நான் இன்னைக்கு பண்ண போறது வந்து 2.5 கிலோ தக்காளி வச்சு தான் பண்ண போறேன். 2.5 கிலோ தக்காளி வந்துட்டு இது மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. தக்காளி எடுத்துட்டு இந்த சென்டரை பார்ட்டை எடுத்துருங்க, வேண்டாம் நமக்கு. இதை மட்டும் எடுத்துட்டு இந்த சென்டர் பார்ட் கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்ப வேக வச்சிடலாம். நான் 2.5 கிலோ தக்காளியும் வந்துட்டு ஒரு பெரிய கனமான பாத்திரத்துல சேர்த்தாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல நான் புளி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி எதுவும் ஊத்தாம இந்த புளியும் இது கூட சேர்த்துட்டு இதுல இருக்க தண்ணியே வந்து நமக்கு போதுமான அளவு தான். இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தக்காளி தொக்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பொடி சேர்க்கணும். நான் 1 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயமும் 1.5 ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன். இதை நல்லா கருகாம வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துடலாம். எல்லாம் அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம தொக்கு பண்ணிடலாம். தக்காளி தொக்குக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லெண்ணெய் தான் வந்து 150 ml எடுத்திருக்கேன். கெட்டு போகாம இருக்கணும், கொஞ்சம் நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூடயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 30 வெள்ளை பூண்டு வந்துட்டு உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் நம்ம வறுத்து ஆற வச்சது வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த புளிப்பை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக நான் கொஞ்சமா வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சிருக்கேன். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் இதுல சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடி இது கூட சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சிருங்க. இது கூடயே 1 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து இதுல சேர்த்துடலாம். நான் வந்து இதுல தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திருக்கேன். இது கூடயே மிளகா பொடி சேர்த்துடலாம். தக்காளி தொக்கு நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும்போது நமக்கு கரெக்டா அந்த பதம் வந்துடும். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வைங்க. ஸோ அது நல்லா சுண்டி வரும்போது நமக்கு தக்காளி தொக்கு வந்து ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெல்லம் சேர்த்துடலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் போட்ட மிளகா பொடி வந்து பத்தலை உரப்புக்கு. நான் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு அனுசரித்து நீங்கள் இதில் உரப்பு சேர்த்தா போதும். நம்மளோட சுவையான தக்காளி தொக்கு வந்து நல்லா சுண்டி அந்த கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. ஸோ அது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னர்ல மாத்திட்டு நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற மாதிரி இருந்தா 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.